உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல டோஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ பிரைம்ல தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர் பண்ற ஆப்ரேஷன் ஆகி நல்லா இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஸ்டேபிளா இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. ஒரு பர்டிகுலர் டாக்டர் அட்டன் பண்ற பேஷண்ட் மட்டும் இப்படி தொடர்ந்து இறந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அது எதனால, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற படம் தான் இந்த டோஸ். இந்த படத்துல வந்து ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க, இது ஒரு உண்மையிலே நடந்த சம்பவம் தான். டைட்டில் கார்டு போடும் போது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுதான் டைட்டில் கார்டு போடுறாங்க. ஸோ அதுலேயே நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணிடுறாங்க, இது வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ண ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு நம்ம செட் பண்ணிடுறாங்க. இருந்த போதுமே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல தான் படம் ஆரம்பிக்குது. எல்லா கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 சின்ன சின்ன மாண்டேஜ் சாங்ஸ்லாம் போட்டு கதைக்குள்ள இவங்க வர்றதுக்கே வந்து ஒரு ½ ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கொலையெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, குறிப்பா ஒரே ஒரு கேரக்டரை வந்து எல்லா கேரக்டருமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும், ஸோ இந்த கேரக்டர் இந்த கொலையை பண்ணியிருக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்கு. அது எக்ஸாம்பிளுக்கும் 2-3 சொல்றேன். அதாவது படத்துல வந்து சிஇஓ வந்து ஜெயதீப் சார் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதுல வந்து சில இல்லீகலான விஷயங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடத்திக்கிட்டு இருப்பாரு. அதாவது எக்ஸ்பெரியான மெடிசன்ஸ்லாம் வந்து இவர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது யாரோடனா இன்னொரு பெரிய டாக்டரோடலாம் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டியோட. இது எந்த விதத்துல போகணும்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ட்ரக் அந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க மகனுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு ட்ரக் அடிக்டான். ஸோ அவன் மகனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் வேஸ்ட் தான். இருந்தாலுமே இந்த படம் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. 2 மணி நேரம் 19 நிமிஷம் போகுது. ஆனா அவ்வளவு டைமிங் டூரேஷன் இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணியிருக்கலாம். சாங்ஸு, தேவையில்லாத ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் நிறைய ரொம்ப நேரம் இருக்கு. தமிழ் டப்பிங் வந்து எந்த வித குறையும் சொல்ற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான், மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த படத்தை நீங்க ஓடிடியில பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எப்படி ரிவ்யூ பண்றேன் அப்படின்றதையுமே உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எங்க சேனலுக்கு. ஸோ உங்க எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாபாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.